கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சல் உள்ள எளிமேஜி சபை வழங்கும் அனுதினம் ஒன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் எல்லாருக்கும் துக்கம், வேதனை, அந்த கண்ணீர், கஷ்டங்கள், கவலைகள் இருக்கும் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது இழந்து போகும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த வேதனையாக இருப்பீர்கள். அப்படியாக ஒரு கர்த்தருடைய சகோதரி, கர்த்தருடைய பிள்ளை, அந்த மகள் எப்பொழுதுமே நல்ல ஜெபம் பண்ணுகிறதும் வேதத்தை வாசிக்கிறதும் ஆலயத்துக்கு போகிறதும் இப்படியாக இருந்தால், ஆனால் அவளுடைய கணவரோ பயங்கரமான குடிகாரன். ஒரு குடிச்சிட்டு வந்து எப்பொழுதும் போட்டு மனைவியை போட்டு அடித்து கொண்டே இருப்பாள். மனைவியை திட்டுறதும் மனைவி அடிக்கிறதும் அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறதும் இப்படியாகவே இருந்தான். ஒரு நாள் அந்த கணவர் தன் கையில் இருந்த மோதிரத்தை கலட்டி மனைவியிடம் கொடுத்து, இந்த மோதிரத்தை பத்திரமாக நீ வைத்திரு அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டான். இந்த மனைவியோ அந்த மோதிரத்தை அவங்க பீரோவில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மனைவி வேலைக்கு போயிருந்த நேரத்தில், அந்த மனைவி இல்லாத நேரத்தில் அவன் போய் என்ன செஞ்சுருக்கிறான், அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டான். திடீர்னு அவங்க மனைவிக்கு தெரியாது. அந்த மனைவிக்கு தெரியாமல் அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டான். மோதிரத்தை எடுத்துக்கொண்ட போது அவன் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டான். மனைவிக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் கடலில் போய் கொண்டு போய் தூக்கி போட்டுட்டான். அப்போ போயிட்டு வந்துட்டு மறுநாள் கேட்குறான், மனைவிகிட்ட கேட்குறான், நான் உங்கள்கிட்ட மோதிரம் கொடுத்துறேன், கொடு, கொடுக்கலன்னா உன்னை பின்னிடுவேன், அடிச்சிடுவேன், நொறுக்கிடுவேன் அப்படின்னா. இல்லை, நான் வைத்த இடத்துல அந்த மோதிரத்தை காணாமே, நான் பத்திரமா தானே கொண்டு போய் வைத்தேன், மோதிரத்தை காணாமே அப்படின்னு சொல்லி இவள் அழுகிறாள். ஐயோ ஆண்டவரே, நான் என்ன செய்வது, இந்த மோதிரத்தை காணாம, நாளைக்குள்ளே இந்த மோதிரத்தை வரணும் அப்படின்னு சொன்னான். அப்படியாக இவள் ஒரு நாள் கடைக்கு மீன் வாங்கிறதுக்கு கடைக்கு போனான். போன பொழுது அங்கே அந்த கடையில் குழம்பு வைக்கிறதுக்காக மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அந்த மீன் வாங்கின போது, அந்த மீன் வாங்கி கொண்டு வீட்டில் அந்த மீனை கட் பண்ணும்போது அதனுடைய வாயில் அழகான மோதிரம், எந்த மோதிரம் கணவர் கொடுத்தாரோ அதே மோதிரத்தை அந்த மீன் விழுங்கி வைத்திருந்தது. எப்படி யோனாவை மீன் விழுங்கி வைத்திருந்ததோ, திரும்பவும் அதை கரையில் கக்கினதோ, அதே போல் இவன் இந்த குடிகாரன் மீன் அந்த மோதிரத்தை கடலில் போடும்போது ஒரு மீன் அதை முழுங்கிடுச்சு அப்படியே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சகோதரி கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளைக்கு எந்த நஷ்டம், வேதனை, கண்ணீர் வரக்கூடாதுங்கிறதுக்காக, இந்த மகளை கண்ணீரில் துடிக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் தகுந்த இடத்துல அந்த மோதிரத்தை பத்திரப்படுத்தி வச்சிருந்தார். திரும்பவும் மறுநாள் அந்த மோதிரத்தை அவனிடம் கொடுத்தார். அதே போல தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தகப்பனை விட்டு இவன் தூரமாய் போனான். ஒரு மோதிரம் காணாமல் போனது போல இவன் காணாமல் போயிட்டான். தூர தேசத்துக்கு போய் தன் பணத்தை எல்லாம், தன் ஆஸ்திகளெல்லாம் வேசிகளிடத்தில் செலவழித்து விட்டு ஒரு குடியானவனிடத்தில் வேலைக்கு போய் கேட்டபோது அந்த வேலை கிடைச்சது. ஆனால் பசியினால் வருந்தினான். அங்கே பண்டிக்கு வைக்கிற தவிடு கூட இவன் சாப்பிடக்கூடாதுன்னு குடியானவன் சொல்லிட்டான். அப்பொழுது உணர்வடைந்து, என் தகப்பனுக்கு விரோதமாக, என்னுடைய பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி உணர்வுள்ள இருதயத்தோடு அவன் ஜெபித்துட்டு ஓடி வந்தான். தகப்பன் தன் பிள்ளையை கட்டிப்பிடித்து அணைத்து அவனை முத்தம் கொடுத்து அவனை கழுவி அவனுக்கு புதிய வஸ்திரமும் புதிய பாதரட்சையும் புதிய மோதிரத்தையும் கையிலே போட்டு, என் குமாரன் காணாமல் போனால் திரும்பவும் கிடைத்தான், மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் என்று சொன்னான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் திரும்பவும் நீ இழந்ததெல்லாம் திரும்ப இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறான். எதையெல்லாம் தொலைத்து விட்டு எதையெல்லாம் காணாமல் போனதோ அதெல்லாம் உங்கள் கையில் திரும்ப கிடைக்கப் போகிறது, திரும்ப கிடைக்கப் போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இழந்ததெல்லாம் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு தேவன் திரும்ப அளிக்கப் போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தால் திரும்ப எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள்.
பரலோகம் பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும், இழந்து போன ஆண்டவருடைய நகைகள், சொத்து, வீடு, இழந்து போன சுகம் எல்லாவற்றையும் திரும்ப அவர்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.